செல்போன் ரீசார்ஜ் கட்டணம் அதிகமாக இருப்பது குறித்தும் சாதாரண பட்டன் போன்களுக்கு கூட டேட்டாவுடன் ரீசார்ஜ் செய்ய கட்டாயப்படுத்துவது குறித்தும் மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். டேட்டா நிறைய மக்களுக்கு யூஸ் ஆகுதில்லை. அன்லிமிட்டட் கால்ஸ் இருந்தால் மட்டுமே போதும். வயசானவங்க இந்த சின்ன பட்டன் ஃபோனை வச்சுட்டு ஜஸ்ட்டு ஏதாவது குழந்தைங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது நெட்டோ எதுவுமே பார்க்குறது இல்லை. அப்போ அவங்களுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ் ஒரு 100 rupees போட்டால் ஒரு 2 months யூஸ் பண்ணலான்னு அப்படி வச்சுருந்தா அது ஈஸியாக இருக்கும். பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் மந்த்லி கால் மட்டும் பேசுகிற மாதிரி அமௌண்ட்டு மெசேஜ் பண்ணுற மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு உள்ள ரீசார்ஜ் குறைச்சா நல்லாயிருக்கும். 200 அந்த செல்லுக்கு போடுறான், 25 நாள்லேயே பிடிச்சிக்கிறாங்க. டேட்டா எங்களுக்கு எதுக்கு? பட்டன் போடுறதுக்குள்ள சாதாரண பேசுறது மட்டும் இருந்தால் போதும். இனிமேல் மெசேஜ் அனுப்பலாம், அது மட்டும் இருந்தால் போதும். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு டேட்டா தான் முக்கியம். அது எப்படின்னா இந்த படித்த பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றபடி ரெகுலர் யூஸுக்கு இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க, வேலை பார்க்குறவங்க, காசு சம்பாதிக்கிறவங்க போடலாம் 300 1000 ரூபாய்க்கு. நாங்கள் எங்களை மாதிரி வசதி கம்மியாக இருக்கிறவங்க எப்படி போட முடியும்? 1G டேட்டா 2G டேட்டா நல்லா போடுறாங்க இல்லைங்களா? அது இல்லாமல் அன்லிமிட்டெட் கால்ஸ்க்கு மட்டும் ஒரு ரீசார்ஜ் கட்டணும்ட்டு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கால் மட்டும் பட்டன் ஃபோனுக்கு ஜியோ ஃபோனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி கால் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. யாருன்னா ஒரு சிலர் தான் இந்த டிவி சேனல் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஜிபி கொடுக்கறது வேணாம். அதாவது இப்படி அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணி ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு கொடுக்குறது 500 ரூபா சம்பளம். 500 ரூபா சம்பளத்தை வச்சு நாங்கள் செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதா இல்லை வீட்டுக்கு செலவு கொடுக்குறதா என்ன பண்ணுறது? இத்தனை மாதத்துக்கு இவ்வளோதான் நிர்ணயங்கிறது வைக்கணும். திடீர்னு உயர்த்திட்டு இருந்தால் அப்புறம் மக்கள் என்ன செய்யும்? ஏதோ ஒரு ஆபத்துக்கிட்டே ஃபோன் வச்சுக்கிறது நல்லதுக்கு ஆகுது, கெட்டதுக்கு ஆகுது. அது யூஸ் பண்ணுறத பொறுத்து. இது அதிகமான ரேட்டை ஏற்றினா என்னப்பா பண்ணுறது? எல்லாம் பேசாமல் இருந்தால் கம்மியாக போதும். எல்லாம் பேசுறதுனால ரொம்ப அதிகமாக ஏற்றுறாங்களே என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாம் பேசுறதுனால என்ன பண்ணுறதுன்னா கம்மியாகணும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறது, அதிகமாக வருமானம் வர்றது மாதிரி கம்மியாகணும் நல்லது ஜனங்களுக்கு. இதேமாதிரி இந்த ஃபோனுடைய இது மாதிரி ரீசார்ஜ் ஏறிக்கினே போனால் மற்றவங்க எல்லாமே இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதா வேணாம்னு சொல்லி ஃபோனே விட்டுலாமான்னு இருக்கிறோம்.